பள்ளி செல்லும் குழந்தைகள் முதல் அலுவலகத்திற்கு செல்பவர்கள் வரை அனைவருக்கும் மதிய நேர உணவு செய்வது கொடுப்பது என்பது சற்று சவாலான காரியமாகும். ஒருவேளை காலை தாமதமாக எழுந்தால் அன்றைய சமயத்தில் அவசரமாக சமையல் செய்ய வேண்டியிருக்கும். மேலும் காலை மற்றும் மதியம் என இரு வேளைகளுக்கும் உணவு சமைக்க வேண்டியதாகி இருக்கும். மதிய உணவிற்காக 10 நிமிடத்தில் லெமன் சாதம் செய்வது எப்படி என்பதை பார்ப்போமா? தேவையான பொருட்கள்: 2 எலுமிச்சைப்பழம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் கடுகு, 4 டீஸ்பூன் நிலக்கடலை, 1/4 ஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், நல்லெண்ணெய், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள். முதலில் ஒரு கடாயில் அடுப்பில் வைத்து அதில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும். எண்ணெய் காய்ந்த பின்னர் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு மற்றும் கடுகு போட்டு வதக்கிவிடவும். பின்னர் அதில் கருவேப்பிலை, வரமிளகாய், பச்சை மிளகாய் ஆகியவற்றை போட்டு நன்கு வதக்க வேண்டும். பின்னர் இதில் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் மற்றும் தேவையான அளவு உப்பை போட்டு வதக்கவும். இந்த சமயத்தில் முந்திரி பருப்பு, நிலக்கடலை போட்டு வதக்கவும். இறுதியாக எலுமிச்சை சாறை ஊற்றவும். அடுப்பை அணைக்கவும். இறுதியாக இதில் வடித்த சாதத்தை போட்டு கிளறி எடுத்தால் சுவையான எலுமிச்சை சாதம் ரெடி.